Multiplication tricks. So இந்த சேனலில் மேக்ஸ் பேசிக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸில் என்ன கற்றுக்க போகிறோன்னா, இந்த மாதிரி ரூட் நம்பர்ஸில் 1 2 3 4 5 தென் 4 3 2 1 ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2 மெத்தட்ஸில் வந்து பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 1 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து மாறி இருந்துச்சுன்னா அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லா நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ 1 இருக்கும்போது இந்த ட்ரிக் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே கண்டிஷன் நான் சொல்லியிருந்தேன் எல்லா டிஜிட்ஸுமே வந்து நம்ம 1 இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈச் டிஜிட்மே எல்லாமே 1. அண்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5. இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5. ஸோ ரெண்டு சைடுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கணும். இங்கே 4 இருந்தால் இங்கேயும் 4 இருக்கணும். இங்கே 5 இங்கே 4 இருக்கும்போது இந்த கண்டிஷன் அப்ளை ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணணும், மேக் ஷுர் எல்லா நம்பர்ஸுமே 1 இருக்கும்போது பாருங்கள். ஸோ இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 5 இருக்குது. ஸோ 5 இருக்கனால 1 2 3 4 5. ஸோ 5 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர் 1 till 5 எழுதியிருக்கோம். தென் டிக்ரீசிங் ஆர்டரில் நீங்கள் எழுதணும். ஸோ 4 5க்கு முன்னாடி நம்பர் 4 தென் 3 2 1. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் வேணால் கேல்குலேட்டரில் இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டரில் எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 தென் டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதணும் 4 3 2 1. ஸோ இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்குது. இங்கேயும் வந்து 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 4 இருக்கும்போது till 4 வரைக்கும் எழுதுவீங்க 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் அண்ட் தென் டிக்ரீசிங் ஆர்டரில் போகணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 4க்கு முன்னாடி நம்பர் 3 2 1. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் 3. இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் 3. ஸோ 3 இருக்கும்போது 1 2 3 தென் டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க 2 1. 3க்கு முன்னாடி நம்பர் 2 தென் அதுக்கு முன்னாடி நம்பர் 1. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இந்த மெத்தட் வந்து எப்போ அப்ளை பண்ணுவீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் எல்லா நம்பர்ஸ் வந்து 1 இருக்கணும் அண்ட் ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கணும். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் 1 எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே 2 டிஜிட்ஸ். இங்கே எத்தனை டிஜிட்ஸ் பாருங்கள் 1 2 2 டிஜிட்ஸ். ஸோ 2 டிஜிட்ஸ்னால் 1 2 வரைக்கும் எழுதுவீங்க. தென் டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதிங்கன்னா 1. ஸோ 11 into 11 நமக்கு தெரியும் 121. ஸோ 5 digit till 2 digit வரைக்கும் நம்ம பண்ணோம். நீங்கள் எத்தனை டிஜிட்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க, ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் மேக் ஷுர் த நம்பர் ஷுட் பி 1 இருக்கும்போது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் அண்ட் தென் டிக்ரீசிங் ஆர்டர், இதுதான் ரூல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் தோணி இருக்கும், அன்ஈவன் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்ஸ் இருக்குது, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்ஸ் இருக்குது, பட் நம்பர்ஸ் வந்து 1 தான். ஸோ செகண்ட் மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 1 இருக்கணும், பட் அன்ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும் பாருங்கள். இங்கே 5 இருக்கும், இங்கே 4 இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எங்கே கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 4 இருக்குது. ஸோ நம்பர்ஸ் வந்து எழுதும்போது இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க 1 2 3 4. அதே மாதிரி தான் இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதணும், பட் எங்கே கம்மியான நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் எழுதிக்கோங்க. 5 எழுதக்கூடாது. 1 2 3 4 கம்மியாக இருக்கிறது நீங்கள் எழுதிக்கோங்க. தென் இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 5 minus 4 is 1. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 1ன்றதுனால இதோட யூனிட்ஸ் பிளேஸில் என்ன டிஜிட் இருக்குது பாருங்கள், நம்பர் 4. ஸோ இதோட லாஸ்ட் டிஜிட் எடுத்து ஒரே ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இங்கே 1 இருந்தால் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுவீங்க. இங்கே 5 இருந்தால் இந்த 4 வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இதுதான் வந்து கண்டிஷன். தென் டிக்ரீசிங் ஆர்டரில் எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. 4க்கு முன்னாடி நம்பர் 3 தென் 3க்கு முன்னாடி நம்பர் 2 2க்கு முன்னாடி நம்பர் 1. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அதுக்கு இதுக்கும் நீங்கள் ஒன்லி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஜிட்க்குமே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஸோ யூனிட்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரை ஒரு டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும், அதுதான் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் டிக்ரீசிங் ஆர்டரில் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 1 தான் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் ஓகே. ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்ளை ஆகுதான்னு பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ண முடியாது. 5 and 3 இருந்ததுன்னா செகண்ட் மெத்தட் தான் போகணும். ஸோ செகண்ட் மெத்தட் அக்கார்டிங் டு தட் கண்டிஷன் என்னன்னா எங்கே கம்மியாக இருக்கோ அத்தனை டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ 1 2 3 வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ். 5 minus 3 is 2. ஸோ 2 வந்தபோது நம்ம சொல்லியிருக்கோம் இதோட யூனிட்ஸ் பிளேஸ் லாஸ்ட் டிஜிட்டை வந்து 2 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஸோ 3யை வந்து 2 டைம்ஸ் நான் எழுதியிருக்கேன். தென் கிராஜுவலாக நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும். 3க்கு முன்னாடி நம்பர் 2
then 2க்கு முன்னாடி நம்பர் 1. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ண முடியாது பிகாஸ் இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். இங்கே கம்மியாக நம்பர் இருக்குன்னு பாருங்கள், இங்கே 3 இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் எழுதிக்கோங்க, 1 2 3. தென் அடுத்த கண்டிஷன் என்னென்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 6 - 3 வந்து 3. ஸோ விச் மீன்ஸ் இங்கே இருக்க யூனிட்ஸ் பிளேஸ் லாஸ்ட் டிஜிட்டை வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவீங்க? 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவீங்க. ஸோ 1 2 3 டைம்ஸ். தென் கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ 3க்கு முன்னாடி நம்பர் 2, 2க்கு முன்னாடி நம்பர் 1. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நான் வீடியோ பிகினிங்கில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸின்னு ஏன் சொல்லியிருந்தோம்னா இந்த மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே நீங்கள் பாருங்கள் 1 2 3 4 5 தென் எப்படி டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் 4 3 2 1. ஸோ விச் மீன்ஸ் இதுக்கு நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை டைம் பண்ணியிருப்பீங்க? நம்பர்ஸ் எழுதிருப்பீங்க 1 2 3 4 5 இன்ட்டு சேம் நம்பர் 1 2 3 4 5. இப்போ தான் இந்த ட்ரிக் நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் மேக் ஷுர் ஆல் த நம்பர்ஸ் வந்து ஷுட் பி 1ன்னு சொன்னேன். ஸோ 1 இருக்குது. அப்போ எப்படி எழுதிருப்பீங்க? 1 2 3 4 5. ஸோ சேமாக இருக்கும்போது இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதிட்டு தென் டிக்ரீசிங் ஆர்டர்னு சொன்னோம். 5க்கு அடுத்து முன்னாடி நம்பர் 4 3 2 1. ஸோ ஸ்கொயர் ரூட்க்கு அண்டரில் இருக்க நம்பர் பாருங்கள் சேம் நம்பர் தான் இருக்கும். 1 2 3 4 5 4 3 2 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த நம்பர் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதோட ஆன்சர் வந்து 1 எத்தனை டைம்ஸ் எழுதணும்? 5 டைம்ஸ். பாருங்கள் இன்க்ரீசிங் ஆர்டர் எது வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்கள் 5 தென் டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ இதோட ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர். ஸோ இதனால தான் வந்து இந்த ட்ரிக் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம். இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப ஈஸி ஸ்கொயர் ரூட் வந்து இந்த நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்கள் இன்க்ரீசிங் ஆர்டர் எப்படி இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6 6 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. தென் எப்படி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள் 5 4 3 2 1. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸில் சொன்னோம். இப்போ 6 வரைக்கும் மேக்ஸிமம் ஆயிருக்குன்னா 1 2 3 4 5 6 தென் மல்டிப்ளைட் பை சேம் நம்பர் 1 2 3 4 5 6. செகண்ட் மெத்தட் அப்ளை ஆகாது. செகண்ட் மெத்தட் பிகாஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் லாஸ்ட் டிஜிட் வந்து எத்தனை டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணியிருப்போம். இங்கே ரிப்பீட் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இங்கேயும் வந்து 6 இருக்குது. இப்போ தான் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்படி இருக்கும்போது 1 2 3 4 5 6 தென் கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ணணும் சொன்னோம் 5 4 3 2 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து 4 5 6. 1 வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து சேனல் பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். பிகாஸ் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கான பேசிக்ஸ்லாம் போட்டிருக்கோம். மேக்ஸ் பேசிக் சம்ஸும் இருக்குது ஆஸ் வெல் அஸ் வந்து கொஸ்டின்ஸு கேட்டிருக்க சம்ஸும் சால்வ் பண்ணியிருக்கோம். சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் வந்து 1 வேர்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபைனல் ரெக்வெஸ்ட், உங்களுக்கு வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட டீச்சிங்கோட மெத்தட் வந்து புரியலனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video.